ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஒருவன். நாம் மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோனூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஜால்ராஜ்ய கதையில் தற்பொழுது திருக்கோவலூர் என்கின்ற இடத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியைத்தான் நான் இந்த காணொளி மூலமாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். திருக்கோவலூர் அதிகாலை. அப்போ இந்த செகராய சேகரனுக்கு இயற்பேராக சாந்ததேவன் மற்றும் இந்த பர்ராய சேகரனுக்கு இயற்பேர் கந்தர் அனுபூதி. இந்த திருக்கோவலூர் மகாராசாவுக்கு, அதாவது இந்த அரசனுக்கு கண் முட்ட தேவன் அரசியர் சாந்த மாராணி மற்றும் அங்குள்ள அந்த சிறுவி, அதாவது இந்த இளவரசிக்கு சீத்தலை ராஜகுமாரி என்று பெயர். பழைய காலத்தில் என்னென்றால், இந்த இப்போ ஒரு இளவரசி, ஒரு மகாராணி, ஒரு அரசர் இப்படி வருகின்ற பொழுது இந்த அவர்களுக்குரிய அந்த துதி, இப்போ அவர் வந்து கொண்டிருக்கார், இவர் வந்து கொண்டிருக்கார், அந்த பேரசன் என்றால் அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும். இப்போ சும்மா உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கொள்ள ராஜமா தண்ட ராஜ கம்பீர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இவர் வாரார்ன்றால் இவருக்கு ஒரு சொல்லுகின்ற இந்த பரிகள் இருக்கும். அதே மாதிரி மகாராணிக்கு இருக்கும், இளவரசிக்கு சில இடங்களில் இருக்கும். ஒரு சிலையர் வச்சிருப்பார்கள், கூடுதலாக இருக்க மாட்டேன்னு நினைக்கின்றேன். சரி, அப்போ இப்படிய காலமே எழும்பிட்டானல் இல்லை. யார்? செகராய சேகரன், பர்ராய சேகரன் 2 பேரும் எழும்பிட்டானல். அப்போ சரி, ஏதோ துதியா ஏதோ இளவரசி சொல்ல போகிறானலாம். அப்போ சரி, ஒரு காலம் அந்த இளவரசியார் இவனால் யோசிச்சு ஒரு பெரிய ஒரு அக்கா ஒரு ஆள் வர போகிறா. சரி, ஒருக்கா பார்ப்போம். இவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த கதவுக்கு பின்னால் இந்த 2 பேர் நின்று கொண்டு சரி ஒருக்கா பார்ப்போம் இப்படி நின்று. சரி, யாரோ வர போகிறான் ஒரு அக்கா. சரி பார்ப்போம். இவனும் என்ன செய்கிறாங்க, தங்களது தலையை உயர்த்தி நேராக பார்த்து கொண்டிருக்கானுங்கள். வரப்போறான்னு சொல்லி. அப்போ அந்த பணிப்பெண்கள் இந்த இரு கரையிலிருந்து ஒரு சிறிய தட்டுகள் கொடுத்துருப்பார். அப்போ இந்த சும்மா பூண்ட இதழை பிச்சு வச்சிருப்பார். அப்போ அந்த இதழ்களை போடுகின்ற வேலை. அப்போ இந்த இதற்குரிய அந்த துதியும் சொல்லப்படுகின்றது. இப்படி வந்து கொண்டிருக்கார் இளவரசி பேருன்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் சொல்ல போனால் சரி, இதுக்குரிய பஞ்சிடைகளுக்கு வாடிக்கிறான்னு சும்மா வைப்போமே. அப்போ யார்? இந்த சீத்தலை ராஜகுமாரி வந்து கொண்டிருக்காள். அவளுக்கு வயசு 5. அப்போ இவர்கள் இப்படி தலையை ஏற்றி பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் வரப்போ அப்போ அந்த செட்டியாக தலைமட்டத்தை நேராக வச்சுருந்தா திடீர்னு கொஞ்சம் கிளியராக ரைட். இப்போ அவள் பார்க்குறான். சரி கிளியரான்னு சொல்லி இவனை நிற்கிறான். இப்போ ஒருத்தனுக்கு வயசு 8, மற்றவனுக்கு 10 வயசு. அப்போ பார்த்து கொண்டிருக்கான். எங்கடா அப்போ இந்த கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியவில்லை. சரி, என்னது சுலபம் பாடிக்கொண்டு வந்து கொண்டு கிட்ட நிற்கிறான்ட்டு இவர் போய் கொண்டிருக்கான். என்னடா அப்போ காணவில்லை. அந்த இது பண்ண சொல்லி பூவெல்லாம் போட்டுக்கொண்டு இப்போ பூ போடுகின்ற பொழுது தெரிய வேறு ஒரு ஆள் கிட்ட நிற்கிது. சும்மா பூ ஓட்டுறான்னு கிறுக்கன் நினச்சி விட்ருவானு. சரிங்க. அப்போ என்னப்பா பூவெல்லாம் போடுவோம், இவன் தான் பாரா அவ்வளோடக்குன்னு சொல்லி இவன் ஜோதிச்சு கொண்டிருக்கு. சரி, கொஞ்சம் குனிஞ்சு பார்ப்போம்னு சொல்லி இப்படி நேராக பார்த்தோன்னு இப்படியே பார்த்தோண்டு ஒரு சின்ன 2 வந்து கொண்டு யார்? இந்த சீத்தலை ராஜகுமாரி. திருக்கோவிலூர் மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார். என்னடாப்பா இவர் வந்து இப்படி தங்களுடைய இளவரசியை இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி என்னை திட்டக்கூடும் இந்த குமெண்டில். சரி, வடிவாக திட்டுங்களா, உங்களது திட்டுகளையும் இந்த வீடியோவினூடாக ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அப்போ சீத்தலை ராஜகுமாரி வந்து கொண்டு ஆள் சின்ன. அப்போ அதுக்கு சேகரன் சிரிச்சு விடாக்கி
என்னது இளவரசி என்று பார்த்து பெரிய ஒரு அக்கா அப்படி வருவான்னு பார்த்தல் இது சின்ன ரெண்டு வருதுன்னு சொல்லி ஒரு சிறியர் ஒரு ஆள் வருவான்னு சொல்லி என்னது சிறுமிக்கு இப்போ இப்போ இந்த காலத்தில் சொல்ல வலிக்கிட்டால் என்னது சிறுமிக்கு இவ்வளோ பெரிய சீனன்னு சொல்லி அப்படி இப்போ இவனை பார்த்து கொண்டிருக்கான் அந்த அந்த நேற்று இவரால் சந்தித்த அந்த பணிப்புரிமை என்னட்டி பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பேன். அப்போ இந்த சுலோகம் எல்லாம் இப்போ இந்த இதெல்லாம் சொன்னவே என்னது நாங்கள் ஒரு அரசு மாதிரி வருகிறான்னு சொல்லி எங்களுடைய தலையை அப்படி நிமித்து பார்த்தோம். உருவத்தை கிண நேரம் காணாபடியால் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம். அப்போ இளவரசியை கண்டு மிகவும் சிறிய இருக்கிறாடியா சிரிச்சு விட்டான். அப்படி நான் சிரிக்கிறீங்களே நல்ல காலம் அரசியும் உங்களை பார்க்கவில்லை இப்படி சரி ஏதோ அரசருடைய மகனாக போயிட்டு இப்படி சிரிக்கிறதா உங்களுக்கு மனம் இல்லை அப்படி இப்படின்ட்டு அந்த பணி சின்ன பிடி ரெண்ட வடியால் இதை புத்திமதியாக சரி அப்படின்னு சொல்லி இவன் சிரித்து கொண்டு போய் சிறுமி என்று விட்டுருவான். யார் சேகராய சேகரன். இது அந்த அவளோட இந்த சீத்தலை ராயு வர்ற காதல் விழுந்து விடும் சிறுமி என்று சொன்னது. அப்போ இது தன் அறைக்கு இந்த இவ்வளோ பூவும் போட்டு தன் அறைக்கு போகிறது தான் இப்படி வந்து அந்த அவளோட அறைக்கு போகிற அவளான்னா இதுக்குரிய சீன். அப்போ இந்த சீத்தலை ராஜகுமாரி இந்த சிறுமி இருக்கிறாள். நான் சரி சிறுமி எனக்கு அப்படி தான் பேர் இந்த கதை சிரிச்சிருக்கும் பொழுது அப்போ இவாக்கு அங்கே இளவரசி ராஜகுமாரி இப்படியான பேர்கள்லாம் கேட்டு பழக்க அரண்மனையில் இருந்தவர்கள். அப்போ தாயிட்ட போனோன்னு யார்கிட்ட சாந்தமாராணி அரசி சாந்தமாராணிகிட்ட போனோன்னு தன் தாயிட்ட போனோன்னே சொல்லுவாள் இப்படி என்னை ஒருத்தன் சிறுவன் என்று சொல்லி சிறுமி என்று சொல்லி விட்டுட்டார். இதை சரியாக இருக்குது அந்த சிறுமியார் அதை என்ன பார்த்து சிறுமி என்றுவாள். இவா கேட்ட என்னது இளவரசி ராஜகுமாரி இவ்வாறான சொற்ப வந்து நான் அங்கே அரண்மனை இருக்க கேள்விப்பட்டேன். அப்போ இவா போய் கேட்பேன் அம்மாட்டு அம்மா அந்த சிறுமியாருன்னு சொல்லி. அப்போ தயார் சொல்லுவா அப்படி சிறுமி என்றால் சிறுவன் சிறுமி அவர்கள் அந்த அதை சரியாக விளங்கப்படுத்துறீங்க. குட்டி சிறுவர்கள் அந்த இவ்வளோ உயர விருப்பம் அந்த அப்படி எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு விளங்கப்படுத்தணும் 5 வயசுக்கு விளங்கப்படுத்திடுமே இலக்கணம் இலக்கியத்துறை விளங்கப்படுத்திடுமே. அப்போ இதுதான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதுக்கு விளங்கப்படுத்தி யாருக்கு இந்த சீத்திரை ராஜகுமாரிக்கு. ஓ ஓ அப்போ நான் சிறுமி அப்போ அவனை எவ்வாறு அழைப்பார்கள்? அவனுக்கு சிறிய வயது என்பதால் சிறுவன் என்று அழைப்பார்கள். ஓ சிறுவன் சிறுவி இதுக்கு அந்த சிறுமியான்ட்டு கூப்பிட்டா பிடிக்கல. ஏன்டாலும் இங்கே இளவரசி ராஜகுமாரி அதன் பேரையும் சொல்லி பிடிச்சி சொல்லுகின்ற பொழுது இவளுக்கு அதை பிடிப்பில்லை. என்னை சிறுமி ஒன்று விட்டான் அது கூட கக்க கொண்டு சிரிச்சு விட்டான்னு சொல்லி இன்னும் கோவம் மாறல இந்த சேகராய சேகரன் மீது. சரி அப்போ தேவப்பனும் பாரார். அப்போ தேவப்பனும் வருகின்ற பொழுது தந்தையே என்னை ஒருத்தன் கக்காடி சிரித்து விட்டான் சிறுமி ஒன்று. ஆரவன் இந்த அரண்மனையில் அவ்வாறு துணிவு யாருக்கு இருந்தது? என்னுடைய தாயார் சொன்னார் சிறுவன் என்று சொல்லி. என்னது சிறுவனா? எங்களுடைய அரண்மனையில் சிறுவன் யார் இருக்கிறார்கள்? பேரரசர்கள் புலாங்கி இப்படி சேகராய சேகரன் பேரராய சேகரன் இருக்காங்க. இந்த பெர்ராய சேகரன் என்கின்ற கந்தர் அனுபூதி சேகராய சேகரன்ட சார்ந்தது. இவர்கள் 2 பேரும் தான் இந்த அரண்மனையில் இருக்கிறான்னு சொல்லி தெரியும். அப்போ அரசரும் பேர் கிடுகிடுண்டு யார்கிட்ட வந்தோடனே இப்போ இவனால் வணக்கம் மகாராஜா. சரி என்னது என்னுடைய மகளை பார்த்து சிறுமியன் சொல்லி சிரித்து விட்டானோ உங்கள் இருவர் யாருன்னு சொல்லி அரசர் கேட்பார். அப்போ 2 பேரும் மாறி பார்த்து முடிச்சு கொண்டிருக்கேன். சரி உண்மையை சொல்லுவோம் இன்னைகிறது பேச போகிறார் உங்களோட. சரி அது ஒரு உண்மையை சொல்லி விடுவோம்னு சொல்லி அப்போ சேகராய சேகரன் அதாவது இந்த சார்ந்ததுன்னு சொல்லி விடுங்க. இப்படி தான் இப்படி என்னது
அந்த இளவரசி வருவதற்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கின்றதான அந்த சொல்ல வர இது இருக்குத்தானே துதி. இப்போ நானும் பார்த்தேன் ஒரு அக்கா இப்படி பெரிய ஒரு ஆள் தான் வேறு வேறு பார்த்தேன். நாங்கள் உங்களுடைய தலையை 2 பேரும் இப்படி ஏற்றி பார்த்தோம், காணவில்லை, நெடுநேரமாக காணவில்லை. அப்போ நாங்கள் தனியை கொஞ்சம் குனிந்து கொண்டு கொஞ்சம் கீழே இப்படின்ட்டு பார்த்தோம். எனக்கு சிரிப்பாக வேறு நேரத்தில் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு சிறுமி வந்து அதை கண்டோன்னே இவன் நான் சிரிச்சு விட்டேன்னு சொல்லி நந்தன் பார்ப்பறா, அப்படி நீ சிரிக்கப்படாது, இவ்வளோ உனக்கு ஒரு தங்கை மாதிரி. சரி தங்கையா, அதுக்கு தங்கையும் பூசுவான் சிறுமியும் பூசுவான். தங்கை எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறா இருந்த சீத்தலை ராஜகுமாரி. ஓ தங்கியோ, அந்த அந்த தங்கைன்ற சொல்லு புதுசு. அப்போ இவாக்கு இளவரசின்னு சொல்லி 5 டேலஞ்சு ஏற்றி விட்டதும் ராஜகுமாரின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஊசி ஏற்றி விட்டு இப்போ இந்த வீட்டு தான் தெரியும் சின்னலேருந்து. இப்போ 5 வயசு ஆனே. அப்போ என்னது ஒரு கால் சிறுமி என்கிறான், புற தங்கி என்கிறான், எது சிறுமி எது தங்கை, இப்போ எவ்வளவு குழப்பம். சின்ன வயசு தானே, ரைட். அண்ணா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சொல்லு. கேள்விப்பட்டு அண்ணாண்டாரு கொஞ்சம் வயசு ஒரு சிறுவன் என்னோட கூட பிறந்தார், அவனை அண்ணான் பார்கள். அப்படியோ அது நான் தெரியுன்ற. அதே தான். சரி. அப்போ அவளுக்கு கொஞ்சம் வயது குறைஞ்சிருந்தால், அவளுக்கு ஒரு சகோதரி ஒன்று இருந்தால் அவளை தங்கி என்று அழைப்பார்கள். அப்படியா? சரி. எனக்கு வயசு குறைஞ்சிருந்தால் தங்கை. சரி. அப்போ நான் சிறுமின்னு சொல்லி கக்க சிரிச்சு விட்டான்னு சொன்னோன்னு அதுவும் அப்படித்தான். அது பொதுவாக சொல்லுகின்ற ஒரு சொற்பதம். இது ஒரு ஒரு என்னது, இப்போ சொந்தக்காரர் அப்படி பாவிக்கிறகன்னு சொல்லி பாவிக்கிற பதம் தான் இந்த தங்கை என்பது. சிறுமி என்றது பெண் பிள்ளைகளில் சிறியவளாக இருக்கின்ற பொழுது சிறுமி என்பார்கள். சரி. அப்போ இவள் யோசிக்கிறாள், நான் சிறுமி, நான் தங்கை, நல்லா இருக்கிற. அப்போ எனக்கு இப்போ 4 பேர், தங்கை, சிறுமி, இளவரசி, ராஜகுமாரி, நல்லா இருக்கிறது, பரவாயில்லை, இன்னும் கூட இவாக்கு இன்னும் கூட சொல்லுவான்னு சொல்லி அதுக்கு ஒரு விருப்பம். சரி. அப்போ இவே கதைக்கு விருப்பம் யாரோட, இவள் சின்ன பிள்ளை தான் ரைட். இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது கதைக்கு விருப்பம். அப்போ சரி, இவே தாங்களை அறிமுகப்படுத்தி, நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்துகின்றோம். இவனது பேர் சாந்தசேவன், என்னை கந்தரனுபூதி என்று சொல்வார்கள். சரி. அப்போ உனது பேர் என்ன? எனது பேர் சீத்தலை ராஜகுமாரி என்பார்கள். மறுபடியும் இவனுக்கு சிரிப்பு வந்து பேர்கள் என்றால் அது ஒரு புது பேராக இருக்குது இந்த சீத்தலை என்று சொல்லு. இந்த சீத்தலை என்பது இந்த போர் வீரர்கள், இந்த திருக்கோவிலில் வந்த போர் வீரர் யார் இந்த ஊருக்கு வந்து சண்டை பிடிச்சானோ அவனால் மறக்க இயலாத பேராக இன்று வரை இந்த சீத்தலை என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது, இனி வருகின்ற எபிசோடில் வரும். சரி. அப்போ இவே அறிமுகப்படுத்தி போட்டு சரி. இப்போ இந்த சீத்தலை ராஜகுமாரி தன்னுடைய அறைக்கு சென்று விடுகிறார். சரி. அப்போ சாந்ததேவன் என்கின்ற சேகரன், கந்தரனுபூதி என்ற பரராஜசேகரன், இந்த இருவரும் என்ன செய்கிறார்? சரி, நீ இப்போ இவளோட பேரெல்லாம் கேட்ட வந்தாச்சு, இனிமேல் வந்தால் கதைப்போம், இல்லாட்டல் என்றால் இவைக்கு வந்த வேலை வந்து இவை வந்து படிக்க வேணும், இதோட மருத்துவ புத்தகங்கள் எழுத வேணும். இவ்வாறாக இவை என்ற நோக்கம் அதுகள் இருக்குது. மற்றது திருப்பி யாழ் தேசத்தை வெல்ல வேண்டும். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விட வெற்றிக்குள்ள உங்களுக்கு உருவாங்க.